வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு நமக்கு எப்படி இருக்கும், மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கலாம். அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் க்ளோசிங்கை வச்சு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி க்ளோசிங் நடந்திருக்கு வந்து 48,500. அப்போ 48,500 உள்ள கால் ப்ரீமியமும் புட் ப்ரீமியத்தையும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். அப்படி வந்து 48,500லேருந்து நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து காலோட ப்ரீமியம் வந்து 340 ரூபாய் க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ், அதாவது R1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 840 ரூபா, 48,840. ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து மேலே அதையும் தாண்டி R2 அப்படின்னு பார்க்கும்போது 50,000 ரூபா. மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகுமா அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் பார்க்க முடியும். மேலே இருக்கிற லைன் நம்ம ப்ரீமியத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஆமாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து S1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேனுடைய கரெக்டாக சொன்ன 271 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு வந்து புட் ஆப்ஷன். அப்போ 48,500லேருந்து 270 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48,230 ரூபா அப்படிங்கிறது வரும். 48,250 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப், அதாவது க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா, இன்றைக்கி ட்ரேட் நடந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி ப்ரீமியம் கால்குலேஷன் படி S1 இருக்குது நமக்கு. அப்போ S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கரண்ட் டேவினுடைய, அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய லோவில் வருது. அந்த இடம் சிங்கிள் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, இதுதான் S2. S2ங்கும் போது நமக்கு 47,900. ஓகே, பேங்க் நிஃப்டியினுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் லைவாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வாலட்டைல் நல்லாயிருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் எடுக்க அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹை இல்லைனா டே ஹை இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் வந்து நம்ம வந்து டார்கெட் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் ஒரு 5 மினிட்ல இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்க அப்படின்னா வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து டே ஹை இருக்குது. இந்த இடத்துலாம் வந்து நம்ம வந்து டக்குன்னு எக்ஸிட் ஆயிடணும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், லைவாக மார்க்கெட் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.